பில்லூர் அணையிலிருந்து இரண்டாவது நாளாக 14,160 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தேக்கம்பட்டி, நெல்லித்துறை, ஓடந்துறை, ஆலாங்கொம்பு, சிறுமுகை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். விவரம் சொல்லுங்க மார்ட்டின் ராஜா. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மேட்டுப்பாளையத்திற்கு மேல்புறத்தில் அமைந்திருப்பதுதான் பில்லூர் அணை. இந்த பில்லூர் அணை மொத்தம் 100 அடி உயரம் கொண்டது. இதில் இந்த ஆண்டு மட்டும் தொடர்ச்சியாக பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையினால் தொடர்ந்து 3வது முறையாக பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் தற்பொழுது 97 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி, குந்தா பகுதிகள் மற்றும் கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது. இதனால் அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தானது 14,160 கன அடி என வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி உடனடியாக பில்லூர் அணையில் இருக்கக்கூடிய 4 ஷட்டர்கள் மூலம் பவானி ஆற்றில் 14,160 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பவானி ஆற்றில் பரிசல் இயக்கவோ ஆற்றில் யாரும் இறங்கவோ கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியாகவும் மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருப்பதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பவானி ஆற்றில் தண்ணீரானது திறக்கும் அளவு அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே பில்லூரிலிருந்து திறந்து விடப்படும் அணையில் பவானி ஆற்றில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி மையத்திலும் மின்சார உற்பத்தி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பவானி ஆற்றிலிருந்து செல்லக்கூடிய உபரி நீர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு சென்று சேரும். பவானிசாகர் அணையும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது.